ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஃப்ரைடே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ரைஸை பாயில் பண்ணி வச்சிடலாம். சைட் பை சைடு பிளாக் காஃபி, இட்லி எல்லாமே ரெடி பண்ணுறது நீங்கள் பார்ப்பீங்க. பிளாக் காஃபிக்கு முதல் சுகர் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். போட்டாச்சு. அடுத்து காஃபி தூள் போட்டுக்கலாம். எனக்கு பிளாக் காஃபினா பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து காஃபி தூளும் போட்டாச்சு. டப்பாவை மூடி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பிளாக் காஃபி பொங்கறத நல்லா பார்க்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. அடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து நமக்கு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். டொமேட்டோ, ஆனியன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நாங்கள் முந்தா நாள் நைட்டே ஆனியன்ஸு, தேங்காய் எல்லாமே ஷாப் பண்ணி வச்சுருவோம். அப்போனா காலையில் எழுந்தோன்னே ஈஸியாக சமைச்சிக்கலாம்ல, அதுதான். முதல்ல கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றினா போதும். அடுத்து அதுக்குள்ளே ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். லவங்கம் 3 to 6 எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். நாங்கள் 3 தான் போட்டிருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே அந்த டேஸ்ட் பிடிக்காது, இருந்தாலும் ஒரு ஃப்ளேவருக்காக அதை போட்டிருக்கோம். அடுத்து நம்ம ஆனியன் எடுத்துகிட்டு வந்த ஆனியனை ஃபுல்லாக கடாயில் கொட்டிக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். டப்பாவில் ஒட்டியிருக்க மீதி ஆனியன்ஸையும் எடுத்துடலாம். மீதி ஆனியன்ஸை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுக்கலாம். எங்கள் அம்மா இன்னைக்கு தோசைக்கல்லை தான் கவுத்தி வச்சுருக்காங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் சுற்றி சுழியமாக தான் போடுவோம், ஏன்னா அப்போ தான் நல்லா எல்லா இடத்துக்குமே பரவும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரண்டியில் ஒட்டின வெங்காயத்தெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம். திருப்பி மூடி வச்சுக்கலாம். அடுத்தபடியாக இட்லி சுடுறதை பார்க்கலாமா? பழதான இட்லி எல்லாம் தனியாக ஒரு சட்டியில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி குண்டானில் மாவு ஊற்றிக்கலாம். நாங்கள் மாவை கவரில் வச்சுக்க மாட்டோம், அதனால தனியாக ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதனால தான் வேறு டப்பாவில் மாவு இருக்குது. ஊற்றி வச்ச இட்லி தட்டை அப்படியே ஒன்று ஒன்றா குண்டான்குள்ளே வச்சுக்கலாம். இட்லி நல்லா இருக்கா? இப்போ அதே தூக்கி உள்ள குண்டானில் வச்சுக்கலாம். இட்லிக்கு அடைப்பு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம வேக விட்ட வெங்காயத்தை எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். அது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெந்ததுனால தண்ணியெலாம் வெளியே வந்துடுச்சு.
அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணா போதும். எங்க அம்மாவுக்கு அளவு தெரியும்னால அவங்க அப்படியே போட்டுக்கிட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டால் தான் அது வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி ஆனியன்ஸ் எல்லாமே கார்னிஷ் ஆகிடும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அடைப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு புதினா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அது கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்ட பின்ன திருப்பி அடைப்பு போட்டு மூடிக்கலாம். தக்காளியும் ஊற்றிக்கலாம். தக்காளி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது தான். இதெல்லாம் முன்னாடியே அரைச்சிலாம் வைக்க மாட்டோம். அப்போவே அரைச்சி அப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கின பின்ன தேவையான அளவு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 2.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் 2 ஸ்பூன். அடுத்தபடியா சமையலுக்கு முக்கியமான சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஆட் பண்ணுங்க, அப்பதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலால சிக்கன் ஊறுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப். ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறின பின்ன லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்கலாம். தண்ணி பத்தல, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
ஊற்றியாச்சு. அடுத்து அடப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம். பாய் கைஸ். இது குன்னத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்து எங்களோட ரொட்டீன்லாம் முடிச்சிடுவோம். இதுதான் எங்கள் வீட்டு சிக்கன் குழம்பு ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்டலாம் எங்களோட சேனலை பார்க்க சொல்லுங்கள். பாய் பாய், டாட்டா, தேங்க்யூ.